ஹே ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோடை பற்றி தான். இந்த கோடை ஒருத்தங்க என்கிட்ட கொடுத்து இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. இந்த கோடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை ஒரு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த ஆடில் என்ன பண்ணுறாங்க, 2 பேராமீட்டர்ஸ் 2 இன்புட் வாங்கி அந்த இன்புட்டை ப்ளஸ் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓகே, வெரி சிம்பிள். அடுத்து என்ன அப்படின்னா டூ ட்வைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் இங்கே என்ன வேரியபிள் நேம்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை பேராமீட்டராக வாங்கிக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 பேராமீட்டர் வாங்கிக்குது, அதுக்கப்புறம் சில ப்ராசஸ் பண்ணுறாங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து a = 5 b = 10 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் இருக்குது. அது நார்மல் வேரியபிள்ஸ் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கால் வச்சுருக்காங்க. ஸோ அதில் எப்படி இருக்குது அப்படின்னா டூ ட்வைஸ் ஆட் a, b. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே நேராக எங்கே வந்துடும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டராக ஆட் வந்திருக்கும், ரெண்டாவது பேராமீட்டராக ஏவோட வேல்யூ என்னது 5, ஸோ மூணாவது பேராமீட்டர் 10. ஸோ இது வந்திருக்கும். இப்போ என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட கால் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதை இந்த இடத்துல ரிப்ளேஸ் பண்ணுங்கள். ஆட் இப்போ எக்ஸோட இடத்துல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு 5, ஒய்யோட இடத்துல 10, இங்கேயும் எக்ஸோட இடத்துல 5, ஒய்யோட இடத்துல 10. ஸோ இப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஃபெமிலியரான கோடாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ யோசித்து பாருங்கள், ரிட்டர்ன் ஆட் 5 + 10. ஸோ இது எங்கே கால் பண்ணும், இந்த ஃபங்க்ஷன் மேலே இருக்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பேராமீட்டர் வருது, 5, 10 இந்த பேராமீட்டர் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 5 எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், எக்ஸில், 10 எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், ஒயில். இதை அப்படி இங்கே போடுங்க 5. இப்போ 5 + 10 எவ்வளவு, 15. ஸோ இந்த 15 எங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். இதே மாதிரி தான் இங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 15 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இது மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் கால். ஸோ இந்த 15 இந்த ரெண்டும் இங்கே வேல்யூ போகுது ஆர்குமெண்ட்டாக. நமக்கு என்ன இருந்துச்சு, x + y இருந்துச்சு. இப்போ x என்னது 15, y என்னது 15. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 30. இந்த 30 எங்கே ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இந்த கால் இருக்க இடத்துல ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே 30. இந்த 30 எங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா இதோட கால் இருக்குது, இதோட கால் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல 30 ரிப்ளேஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 30 பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே கோடை நான் பழையபடி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி நான் கோடை மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோடை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆன்சர் 30 வந்துருச்சு. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ பைத்தனில் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை, அதாவது ஒரு ஃபங்க்ஷனை அதோட நேமை வச்சு ஒரு ஆர்குமெண்ட்டாக இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணலாம். அதை வச்சு தான் இந்த கோட் ரன் ஆகுது. இதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது கோடை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், வேறு ஏதாவது கோடு உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.